நேற்றைய தினம் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் பல ஊர்களில் ஒரு சுவரொட்டி மிகப்பெரிய அளவில் மக்கள் கவனத்தை ஈர்த்தது. அந்த சுவரொட்டியில் என்னன்னா, பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவருடைய ஒரு புகைப்படம். கீழே என்னன்னா, இவரை ரொம்ப நாளாக காணவில்லை என்று. அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் நாங்கள் வாக்களித்து ஒரு நபரை டெல்லிக்கு அனுப்பினோம், அவர் ஒரு பாஜக லீடர், அவரை காணலை எங்கள் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் காவல் நிலையங்களில் போய் புகார் அளித்திருக்கிறார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 7ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை போட்டு உடைக்கிறார் இல்லையா? அந்த அணுகுண்டினுடைய வீச்சு இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன? மோடி இந்தியாவில் வெற்றி பெற்றது என்பது வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான். அதற்காக துணை புரிந்தது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தின நாள். சரியா? இன்றைக்கு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை அவர் சாம்பிளுக்கு எடுத்து காட்டியிருக்கார். அது மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலிருந்து இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சுதந்திர இந்திய வரலாற்றில் பாஜக வெற்றி பெற்றதே கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் முதன்முறையாக பாராளுமன்ற தொகுதியில் பாஜக உறுப்பினர் ஒருவர் வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த வெற்றி வாக்குகளை திருடியதன் மூலமாக, மோசடியின் மூலமாகத்தான் என்பதை நேற்றைய தினம் அம்பலமாகி இருக்கிறது. அந்த நபர் யார் தெரியுமா? அந்த பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் யார் தெரியுமா? சுரேஷ் கோபி என்று சொல்லக்கூடிய நபர். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா நம்முடைய தமிழ்நாட்டில் தீனான்னு ஒரு படம், அஜித்துடைய படம், அதில் நடிச்சிருப்பார், அண்ணனா நடிச்சிருப்பார். ஐ என்கிற படத்தில் வில்லனா நடிச்சிருப்பார். உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த நபர் வெற்றி பெற்றது என்பது மிகப்பெரிய மோசடியின் மூலமாகத்தான் என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. அதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பூங்குந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் தான் வசிக்கிறார். ஆனால் அந்த ஃப்ளாட்டில் இருந்து 9 வாக்குகள் இவருக்காக விழுந்திருக்கிறது. அப்போ அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட நேற்றுக்கு போய் ஊடகங்கள் போய் கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் வீட்டில் இருந்து 9 ஓட்டு சுரேஷ் கோபி பிஜேபி காரனுக்கு விழுந்திருக்கு, இது எப்படிமா அப்படின்னு. எப்பா, ரொம்ப காலமாக நான் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த 9 பேர் யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா திரிசூரில் பாஜக வெற்றி பெற்றது என்பது திருட்டின் மூலமாகத்தான், மோசடியின் மூலமாகத்தான் என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாஜக தலைவரை காணலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, இந்த திருட்டு மோசடி அம்பலமான நாளிலிருந்து இன்று வரை அந்த எம்பியை எங்கேயுமே காணோம், எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியல. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இதே எம்பி தான் என்ன பண்ணார் அப்படின்னா, திரிசூர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு